ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தைப்பூசம் ஸ்பெஷல் புட்டமுது தான் பார்க்க போகிறோம். புட்டமுதுனா ஒன்றும் இல்லை, திணை புட்டு தான் புட்டமுதுன்னு சொல்லுவாங்க. இது திருச்செந்தூர் முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் ரெசிபி. இது நீங்கள் தைப்பூசத்துக்கு நெய்வேத்தியமாக கூட படைக்கலாம். அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட. உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம திணை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா போதும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி தைப்பூசம் ரெசிபி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தடவை நல்லா அலசி நீட்டாக க்ளீனாக ஆக்கின பின்னாடி இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தாராளமாக ஊற வச்சுக்கணும். திணை நல்லா ஊறினா தான் உங்களுக்கு பொடி பண்ண முடியும். சில பேர் 6 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3 மணி நேரம் தாராளமாக ஊற வச்சுருங்க, கரெக்டாகவே வரும். இப்போ திணை நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஃபஸ்ட்டு வடித்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வடித்து வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு தட்டு கீழே வச்சுட்டு தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ ஸ்ட்ரெயினரில் இருக்க திணையெல்லாம் ஒரு நீட்டான காட்டன் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஒரு 20 நிமிஷம் காய வச்சாலே போதும். அது ஜஸ்ட்டு இந்த தண்ணிலாம் எக்ஸஸாக இல்லாமல் ரிமூவ் ஆனால் போதும். ரொம்ப காயணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம புட்டுக்கு நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அதனால் ஒரு 15 to 20 மினிட்ஸே உங்களுக்கு போதுமான அளவு. இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜார்லையோ இல்லை பிளெண்டர்லையோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு புட்டு கொஞ்சம் ரவை மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மாவாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ரவை மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அப்படி ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு ஒரு பிளேட்லேயோ இல்லை பாத்திரத்துலையோ மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இருக்கும்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் வச்சு கையில் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புட்டு மாவு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மட்டும் தெளித்து நல்லா இந்த மாதிரி அந்த ஈரமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புட்டு மாவு ஈரப்பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டீமர் பிளேட்டு இல்லைனா இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் நீங்கள் வைக்கிற போது அந்த துணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாத துணி தான் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி பானையிலையோ வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதை நல்லா நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி உடச்சி விட்ட பின்னாடி இப்போ நல்லா அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன மாதிரி வெல்லத்தை கரைச்சிட்டு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லத்தை புட்டில் டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லத்தில் தூசி ஏதாவது இருக்குன்றதுக்காக நான் கரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன். அப்படி இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெல்லத்தை அப்படியே பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி கிஸ்மிஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கிஸ்மிஸ் ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே 1 கப் அளவுக்கு தேங்காய் நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காவை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வெல்லமும் அந்த புட்டு மாவும் மிக்ஸ் பண்ண உடனே நெய் முந்திரி எல்லாமே அதுலேயே நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வறுத்த பேன்லேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். எப்படினாலும் ரெடி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் திணை புட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.